நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட காயின் பிஸ்கட் எப்படி நம்ம வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 முட்டை, மஞ்சள் தூள், வனிலா எசன்ஸ் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா இதில் பவுடர் சுகர் இல்லைனா ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணால் போதும். இதுக்கப்புறமா மெல்ட் பண்ண பட்டர் இல்லைனா நெய் ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் மைதா 3/4 கப் இல்லைனா கோதுமை மாவு, அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் இல்லைனா பேக்கிங் சோடா போட்டுட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 80s 90s கிட்ஸோட ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். இது நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணதுக்கப்புறமா தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லைனா பால் ஊற்றிட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் பேக், பால் கவர், ஜிப்லாக் பவுச் ஏதாவது ஒன்றில் போட்டுட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம். ஓடிஜி, அவன், அதுக்கப்புறம் கடாய் இதில் வேணாலும் நீங்கள் பேக் பண்ணலாம். நான் 2 மெத்தடில் காட்டியிருக்கேன். ஓடிஜியில் எப்படின்னா ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா 15 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். கடாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இது வச்சுட்டு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். பேக் பண்ண உடனே எடுக்காதீங்க, சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்.